ஹாய்ங்க. சாட்டர்டே, சண்டே வந்து ஊருக்கு போயிட்டோம். சனிக்கிழமை அத்தை வீட்லேயும், ஞாயித்துக்கிழமை அம்மா வீட்லேயும் தான் போச்சு. ஞாயித்துக்கிழமை அம்மா நாங்கள் இருக்கோம்னு சொல்லி நான்வெஜ் எடுத்து சமைச்சிருந்தாங்க. என்னென்னலாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு பார்க்கலாமாங்க? மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சிக்கன் கிரேவி அது நான் தான் பண்ணேன். அம்மா வச்ச குழம்புக்கு முன்னாடி என்னோடய கிரேவி டேஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். அப்புறம் எலும்பு ரசமும் அம்மா தான் வச்சாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஒரு பாயில்டு எக்கு இதுதான் வந்து எங்களோட சண்டே சமையல். சூப்பராகவே போச்சு. அதுக்கப்புறம் ஊர்லேருந்து திங்கக்கிழமை வந்துட்டோம். என்னென்னலாம் கொடுத்து விட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? அத்தையும் அம்மாவும் 2 பேரும் மாற்றி மாற்றி கொடுத்து விட்டுருந்தாங்க. இதெல்லாமே வந்து ஊர்லேருந்து 2 பேரும் மாற்றி மாற்றி கொடுத்து விட்ட திங்ஸ் தான். ஃபஸ்ட்டே சொல்லிருவாங்க, "நீ இதெல்லாம் அங்கே விலைக்கு வாங்கிட்டுருக்க வேண்டாம். இங்கே இருக்குது வந்தால் எடுத்துகிட்டு போ." அப்படிங்கிறத வந்து 2 பேருமே கூப்பிட்டு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. நான் போனனாலும் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோ, எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி என்னை முன்னத்த நாள் இருந்தே அத்தையும் அம்மாவும் 2 பேருமே அம்மா எடுத்து வச்சுருவாங்க. அத்தை சொல்லிட்டுருப்பாங்க, "போய் இதெல்லாம் எடுத்து வை, இதெல்லாம் எடுத்து வை" அப்படின்னு வந்து சொல்லிட்டுருப்பாங்க. அவங்களுக்குள்ள நம்ம அப்பா, அம்மாக்குள்ள இருக்கிற வரைக்கும் வந்து பெருசா எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாம இருந்துச்சு. இப்ப நமக்கு ஒரு குழந்தை ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது, அவங்க நம்மள எந்த அளவுக்கு பொறுப்பாவும், கண்ணும் கருத்துமாவும் வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்லி. அப்படி நம்மளை வளர்த்துனவங்களே, இப்ப நம்ம குழந்தையோட போனா முதல்ல ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறது நம்ம குழந்தைக்கா தான் இருக்கு. அவன பார்க்கணும், "சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க" அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு தான் வந்து இப்ப ப்ரிஃபரன்ஸ் குடுக்குற மாரி இருக்கு. தேங்க் யூ.